மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இறக்குமதி 15 விழுக்காட்டில் இருந்து 6 விழுக்காடாக குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுவதை தடுக்கவே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் சுங்கவரி குறைப்பின் தாக்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2024-2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இறக்குமதி மீதான சுங்கவரி 15%-இருந்து 6% குறைக்கப்படுவதாக அறிவித்தார். அதேபோல் பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதன் எதிரொலியாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியாக குறைந்திருக்கிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 260 ரூபாய் குறைந்து 1 கிராம் 6550 ரூபாயாகவும், சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்து 52,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வெள்ளியும் கிராமிற்கு 3 ரூபாய் 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 92 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நடுத்தர மக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2000 ரூபாய் ஒரு சவரன் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அபரிதமான விலை ஏற்றம் அல்லது குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முழு பலன் என்னன்னா நுகர்வோரை போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இந்த விலை எப்பொழுது அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்தார்களோ, பட்ஜெட்டில் அறிவித்தார்களோ உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது விலை குறைப்பு அப்படிங்கிறது. இது நுகர்வோரை பெருமளவில் கவர்ந்துள்ள ஒரு விஷயம், ஒரு இனிப்பான ஒரு அதிர்ச்சி அப்படின்னு கூட இது சொல்லலாம். இதனிடையே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைப்பு நடுத்தர மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி சுங்கவரி வரி குறைப்பு காரணத்தால் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாயும் வெள்ளி கிலோவிற்கு 3100 ரூபாயும் குறைந்திருப்பதாகவும், இது நடுத்தர மக்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதோடு சேமிப்பு திட்டத்தில் பணம் கட்டி வந்தவர்களுக்கு நல்ல லாபம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தங்கம் ஒரு 6 மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையில் தங்க விலை குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நுகர்வோருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் விற்பனை நன்றாக இருக்கின்றது காரணத்தினால நகைக்கடைக்காரர்களும் மிக மகிழ்ச்சியில் உள்ளார்கள். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் ஒரு பெரிய அளவில் ஒரு கிராமுக்கு 3 ரூபாய் 10 காசு, ஒரு கிலோவுக்கு 3200 ரூபாய் குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், கடத்தல் தங்கத்தால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் நிலையை தடுக்கவே தங்கத்தின் மீதான சுங்க வரியை மத்திய அரசு குறைத்து இருப்பதாகவும் கூறினார். மேலும் சுங்க வரியை குறைத்திருப்பதால் தங்கம் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படுவது குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பட்ஜெட்டை வரவேற்பதாக தெரிவித்த அவர், அடுத்த 2 மாதத்திற்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும் இதே விலைதான் தொடரும் என்றும் கூறியிருக்கிறார். ஏன் இந்த தங்கத்துடைய இறக்குமதி குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முழுவதுமாக கடத்தல் தங்கம் கடந்த ஒரு வருடமாக பெருமளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்து வந்துள்ளது. அதை முழுவதுமாக முறியடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தங்கத்தின் மீதான இறக்குமதியை குறைத்தால் சர்வதேச சந்தையில் என்ன விலை தங்கம் விற்பனை செய்யப்படுகிறதோ அதே விலையில் இந்தியாவில் கிடைக்கும் பட்சத்தில் தங்கத்தை கடத்தி கொண்டு வருபவர்களுக்கு எந்தவித லாபமும் இருக்காது. அப்படின்னா கடத்தல் முழுவதுமாக தானாகவே நின்று விடுங்கிற ஒரே நோக்கத்தில் செய்திருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் இதை வரவேற்கிறோம். இந்த விலை குறைப்பு இதே விலை நீடிக்கும். சர்வதேச சந்தையில் ஏதாவது விலையில் மாற்றம் ஏற்பட்டாலே இந்திய சந்தையில் இந்த விலை குறைப்பு என்பது இதே விலை தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது அதிரடியாக விலை குறைந்திருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தினருக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ள இந்த விலை குறைப்பு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதே சாமானியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.